கலைஞரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைத்திலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களுக்கு 15 கோடி ரூபாய் அபராதம். இலங்கையின் எச்சரிக்கைக்கு இந்தியா பதிலடி. காஷ்மீரில் 3வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல். பாதுகாப்பான பகுதிகளுக்கு மக்கள் இடமாற்றம். பீகார் எதிர்பார்ப்பது சிறப்பு அந்தஸ்தை மட்டுமே. தேர்தல் பிரச்சாரத்தில் மோடிக்கு நிதிஷ்குமார் பதில். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. எல்லை தாண்டி வரும் தமிழக மீனவர்களுக்கு 15 கோடி ரூபாய் அபராதம் விதிப்போம் என்ற இலங்கையின் எச்சரிக்கைக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. இலங்கை மீன்வளத்துறை அலுவலர் MCL பெர்னாண்டோ தமிழக மீனவர்கள் இனி எல்லை தாண்டி மீன்பிடித்தால் அவர்களை கைது செய்து 15 கோடி ரூபாய் அபராதம் விதிப்போம் என கூறியிருந்தார். இது தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் மீனவர்களுக்கிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது இந்திய அரசுக்கு விடப்பட்ட நேரடி சவால் என தமிழக அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளன. இந்நிலையில் நேற்று தூத்துக்குடியில் இருந்து சென்னை வந்த மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக மீனவர்களுக்கு இலங்கை அரசு 15 கோடி ரூபாய் அபராதம் விதித்தால் பதிலுக்கு இந்திய கடல் எல்லையில் மீன்பிடிக்கும் இலங்கை மீனவர்களுக்கு இந்திய அரசு 40 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கும் நிலை உருவாகும் என பொன் ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். இதுபோல மாறி மாறி அபராதம் விதிப்பது பிரச்சினைக்கு தீர்வு ஆகாது எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். இலங்கை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள். 15 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பார்கள் என்று சொன்னால் இலங்கையிலிருந்து இந்தியா நோக்கி வந்து மீன்பிடிக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த மீனவர்களுக்கு அந்த நாட்டினுடைய ரூபாய் மதிப்பின் அடிப்படையில் 30-40 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதை அவர்களும் அறிவார்கள். காஷ்மீரில் உள்ள இந்திய நிலைகள் மீதான பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் 3வது நாளாக நீடிப்பதால் எல்லையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லைப் பகுதிகளில் தீவிரவாதிகளை ஊடுருவச் செய்யும் வகையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களாக சம்பா பகுதியில் உள்ள இந்திய நிலைகள் மீது மட்டும் தாக்குதல் நடத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்றிரவு கதுவா மற்றும் ஹிரா நகர் பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. 14 இடங்களில் நடந்த தாக்குதல்களில் ஒருவர் பலியானதுடன் 5 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தி வருவதுடன் எல்லையோர மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பீகாருக்கு பிரதமர் மோடி எதையாவது தர விரும்பினால் சிறப்பு அந்தஸ்தை தரட்டும் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கூறியுள்ளார். பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தல் சூடுபிடித்துள்ளது. 2 கட்ட தேர்தல்கள் அங்கு முடிவடைந்துவிட்ட நிலையில் நாளை மறுநாள் அங்கு 3வது கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இன்று மாலையுடன் அங்கு பிரச்சாரம் ஓய்கிறது. இந்நிலையில் பீகாரில் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி 6 நாட்கள் தொடர்ச்சியாக அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு 17 பொதுக்கூட்டங்களில் பேச திட்டமிட்டிருக்கிறார். இதனிடையே ஹாஜிபூர் பகுதியில் தேர்தல் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பீகாருக்கு நிதிச்சலுகை அளிப்பதற்கு பதில் சிறப்பு அந்தஸ்தை தர வேண்டும் என வலியுறுத்தினார். 1,25,000 करोड़ में 1,08,000 करोड़ पुराना है. अरे देना ही था प्रधानमंत्री जी, तो देते बिहार को विशेष राज्य का दर्जा. हम भी धन्यवाद देते. नहीं चाहिए पैसा, देना है तो दे दो विशेष राज्य का दर्जा. குழந்தைகளிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோரின் ஆண்மையை அகற்ற சட்டம் கொண்டு வருவது பற்றி மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவரால் தமிழக சிறுவன் ஒருவன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன், நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க கடும் தண்டனைகள் அவசியம் என்றார். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண்மையை அகற்ற வேண்டும், அதுபோன்ற தண்டனை வழங்கும் சட்டத்தை கொண்டு வருவது பற்றி மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிபதி பரிந்துரைத்தார். இந்தியா ஆப்பிரிக்கா உச்சி மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது.
இந்தியாவில் இதுபோன்ற மாநாடு நடைபெற இருப்பது இதுவே முதல் முறை. இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கும் 3வது உச்சி மாநாடு இன்று தில்லியில் தொடங்க உள்ளது. இதில் 54 ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழலை பாதிக்காத தூய்மையான சூரிய சக்தியை பயன்படுத்துவது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் ஆராயப்பட உள்ளது. இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு இந்த மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வானத்தில் 2 ஹெலிகாப்டர்கள் வட்டமடித்து பறந்து கண்காணிக்க உள்ளன. மோப்ப நாய்கள், கண்காணிப்பு கேமராக்களுடன் அதிக அளவில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்பகுதியில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் தென் தமிழகத்தில் இன்று இடியுடன் கூடிய கனமழையும், வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழையும் பெய்யும் என்றும், நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும், இதனால் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நாளை மறுநாள் முதல் தொடங்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இன்று முதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் இருந்து வழி தவறி பாகிஸ்தான் சென்றுவிட்ட மாற்றுத்திறனாளி பெண் கீதா இன்று இந்தியா திரும்புகிறார். இந்தியாவைச் சேர்ந்த காது கேளாத, வாய்பேச முடியாத கீதா 14 ஆண்டுகளுக்கு முன் அவரது 7வது வயதில் ரயிலில் வழி தவறி பாகிஸ்தானுக்கு சென்றார். அங்கு எத்தி என்ற அறக்கட்டளையினர் அவரை மீட்டு கராச்சியில் வளர்த்து வந்தனர். இந்நிலையில் நடிகர் சல்மான்கான் நடித்த பஜ்ரங்கி பாய்ஜான் என்ற திரைப்படம் இதுபோன்ற ஒரு கதையை படமாக்கியிருந்தது. இதன் மூலம் கீதாவை பற்றி இந்தியாவுக்கு தெரியவந்தது. தற்பொழுது 23 வயதாகும் கீதாவை குடும்பத்துடன் சேர்த்து வைக்க இரு நாட்டு தூதகங்களும் முயற்சி எடுத்தன. அதன்படி இன்று 26ஆம் தேதி விமானம் மூலம் கீதா இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார். இந்நிலையில் கராச்சியில் உள்ள விடுதியில் தனது கடைசி நாளை கழித்த கீதாவுக்கு அங்குள்ளவர்கள் பரிசுகள் மற்றும் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ईदी परिवार की सदस्यों के साथ कराची से सुबह 8 बजे पहुंचेंगी। ईदी परिवार के दूसरे सदस्य वापस आ जाएंगे और उसके बाद कार्यक्रम ये है कि गीता जी का जो परिवार है उस परिवार को सौंपने से पहले इनका DNA टेस्ट कराया जाएगा. கீதாவை சொந்த பெண் போல வளர்த்தாலும் அவர் சொந்த நாட்டுக்கு திரும்புவது மகிழ்ச்சி அளிப்பதாக எத்தி அறக்கட்டளையைச் சேர்ந்த ஷபா ஃபைசல் எத்தி கருத்து தெரிவித்தார். 12 साल से हमारे पास थी, हमारे बच्चों की तरह थी, हमसे बहुत ज़्यादा अटैच हो गई थी और बहुत ज़्यादा यहाँ पे खुश भी थी। मगर इसको जाना था अपने वतन, अपने माँ बाप के पास, तो ये ना वहाँ पे जा रही, तो हम खुश हैं कि ये अपने असल जगह पे ये जा रही. இதனிடையே கீதாவின் தந்தையாக கருதப்படும் ஜனார்த்தன் மகோதா எந்தவித மரபணு சோதனைக்கும் தயார் என கூறியுள்ளார். கீதாவின் தந்தை தான் எனவும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். DNA टेस्ट करे चाहे जो भी करे, मैं कहाँ भाग रहा हूँ, मेरा बच्चा है तो हम कहाँ जाएंगे. खुशी उनका है, सुषमा जी का दुर्गा अवतार है, वो होगा दे या ना दे, वो खुशी है उसका. मेरा DNA भी टेस्ट कर लेगा तो भी मैं पास हूँ. ये नहीं है जो हम नहीं पास हैं, मैं पास हो जाऊँगा. கடும் பனிப்பொழிவு காரணமாக காஷ்மீரின் புகழ்பெற்ற மொஹல் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சாலை மூடப்பட்டது. காஷ்மீரின் ரஜோரி, பூஞ்ச், ஜம்மு பகுதிகளை காஷ்மீரின் இதர பகுதிகளுடன் இணைக்கும் முக்கியமான சாலை மொஹல் சாலை. இந்த நிலையில் காஷ்மீரின் பீர்பாஞ்சல் பகுதியின் உயர்ந்த மலை சிகரங்களில் கடும் பனிப்பொழிவு தொடங்கியிருப்பதால் நேற்று நள்ளிரவு முதல் மொஹல் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. சாலை மூடப்பட்டதால் போக்குவரத்து முடங்கி மக்கள் அவதியடைந்துள்ளனர். மற்ற கட்சிகளில் பணிபுரிய முடியாதவர்கள் திமுகவில் இணைகிறார்கள். சேலத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள்
தொடர்கின்றன. மற்ற கட்சிகளில் பணிபுரிய முடியாதவர்கள் திமுகவில் இணைந்து பணிபுரிய வருவதாக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று 3ஆம் கட்ட பிரச்சார பயணம் தொடங்குவதற்காக சேலம் வந்த ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகியவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியில் இணைந்தவர்களுக்கு வரவேற்பு தெரிவித்து பேசிய ஸ்டாலின், மாற்றுக் கட்சியில் இருந்து மக்கள் பணி ஆற்ற முடியாமல் இருந்தவர்கள் தற்பொழுது திமுகவில் இணைந்து மக்களுக்காக பாடுபட வந்துள்ளதாக கூறினார். இன்னும் பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய தோழர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து யார் இந்த இயக்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் என்பதை புரிந்து அறிந்து அவர்களும் இந்த இயக்கத்திற்கு வர காத்திருக்கிறார்கள். அப்படி வர காத்திருக்கக்கூடியவர்களை இருகரம் கூப்பி தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகளை தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஒசூரில் தேமுதிக சார்பில் மக்களுக்கு நல உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஜயகாந்த், ஜோலார்பேட்டையிலிருந்து ஒசூர் வழியாக பெங்களூருவுக்கு ரயில் சேவை தொடங்கினால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் என்றார். மாங்கனி நகரமான கிருஷ்ணகிரியில் மாம்பழங்களை பதப்படுத்தும் கிடங்குகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் விஜயகாந்த் வலியுறுத்தினார். பிரச்சனை என்னன்னா, ஜோலார்பேட்டை வரைக்கும் ட்ரெயின் வருது, கிருஷ்ணகிரி அப்படியே ஓசூர் ட்ரெயின் வந்து அப்படி பெங்களூர் போயிடலாம், ட்ரெயினை விட்டு என்னவா, அதனால் தொழில் வளர்ச்சி அடையும். தொழில் வளர்ச்சி அடைஞ்சு என்ன வரவங்களாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்தால் நாங்கள் ட்ரெயின் அமைச்சிடும், ட்ரெயினை வந்து மத்திய அரசு தான் அமைக்கணும்னு தெரியும் இருக்கும். இருந்தாலும் வரவங்க ஓட்டு கேட்டு வரவங்களும் மக்களை ஏமாத்துறாங்க. மக்களே எல்லை தாண்டும் தமிழக மீனவர்களுக்கு 15 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் இலங்கை அரசின் அறிவிப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இலங்கை அரசின் அறிவிப்பு இந்திய அரசுக்கு விடப்பட்ட சவால் என்று குறிப்பிட்டார். மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி பாரம்பரிய கடல் பகுதியில் தமிழக மீனவர்கள் சுதந்திரமாக மீன்பிடிக்கும் உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிங்கள மீன்வளத்துறை இயக்குனர் பெர்னாண்டோ ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். அது மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. தமிழக மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடித்தால் 15 கோடி ரூபாய் அபராதம் விதிப்போம் என்று கூறியிருக்கிறார். இது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட சவால் அல்ல, இந்திய அரசுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலர் எஸ். திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மற்ற கட்சிகளைப் போல் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திக்கும் கட்சி காங்கிரஸ் அல்ல என்றார். மக்களோடு மக்களாக எப்போதும் இணைந்திருப்பதுதான் காங்கிரசின் தனித்தன்மை என்று கூறிய அவர், தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் தகுதி காங்கிரசுக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டார். தேர்தல் அறிவித்த அந்த சமயத்தில் தமிழக காங்கிரஸோடு கலந்து பேசி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் தனித்து போவதா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்பதை தேர்தலுக்கு முன்னாலே முடிவு செய்வார்கள். காவிரி விவகாரத்தில் இரு மாநில நலன்களும் பாதிக்காத வகையில் பிரதமர் முடிவு எடுப்பார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக இணை பொறுப்பாளரும் சிக்மகளூர் தொகுதி எம்எல்ஏவுமான சி.டி. ரவி கூறியுள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக பாரதிய ஜனதா வளர்ச்சி அடைந்து வருவதாக குறிப்பிட்டார். மேகதாது அணை விவகாரம் தொடக்க நிலையில்தான் உள்ளதாக கூறிய அவர், காவிரி விவகாரத்தில் ஒரு நீதிபதி போல் செயல்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி தீர்வு காண்பார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಜಡ್ಜ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ಹಿ ಇಸ್ ನಾಟ್ ಎ ಲಾಯರ್. ಅವರು ಕರ್ನಾಟಕಕ್ಕೂ ಲಾಯರ್ ಆಗೋದಿಲ್ಲ, ತಮಿಳುನಾಡಿಗೂ ಲಾಯರ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಆದರೆ ಕರ್ನಾಟಕ ಮತ್ತು ತಮಿಳುನಾಡಿಗೆ ಜಡ್ಜ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ನ್ಯಾಷನಲೈಸ್ಡ್ ಪಾರ್ಟಿ. ಕರ್ನಾಟಕಕ್ಕೂ ಅನ್ಯಾಯ ಮಾಡೋದಿಲ್ಲ, ತಮಿಳುನಾಡಿಗೂ ಅನ್ಯಾಯ ಮಾಡೋದಿಲ್ಲ. மத்திய அரசின் தவறான கொள்கைகளே விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி. ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பன்னாட்டு சந்தையில் நிலவி வரும் சாதகமான சூழலை பயன்படுத்தி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாக தெரிவித்தார். பொருளாதாரத்தை சீர் செய்வதாக கூறி ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா அரசு மக்களுக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கருப்பு பணத்தை மீட்கும் விவகாரத்திலும் மத்திய அரசிடம் உறுதியான நிலைப்பாடு இல்லை என்றும் டி. ராஜா கூறினார். இந்திய பொருளாதாரம் ஒரு பெரும் நெருக்கடியில் இருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அது பருப்பு
விலையில் இன்றைக்கு பாமர மக்களும் பாதிக்கக்கூடிய வகையில் புரிந்து கொள்ளுகிற வகையில் இன்றைக்கு விலைவாசி மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் மோடி அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகள். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே அரசு பேருந்து நிலைத்தடுமாறி பஞ்சர் கடைக்குள் புகுந்ததில் தாத்தாவும் பேரனும் பலியானார்கள். விராலிமலையை அடுத்த மாதிரிப்பட்டி அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்டன. இதில் நிலைத்தடுமாறிய பேருந்து சாலையோரம் இருந்த பஞ்சர் கடைக்குள் புகுந்தது. அப்போது கடைக்குள் அமர்ந்திருந்த 60 வயதான மணி என்பவரும் அவரது 4 வயது பேரன் ஹரிபிரசாத்தும் உடல் நசுங்கி அதே இடத்தில் பலியானார்கள். பேருந்து ஓட்டுநர் ரவிச்சந்திரனும் பயணி ஒருவரும் காயமடைந்தனர். பேருந்துடன் மோதிய டிப்பர் லாரி கவிழ்ந்ததில் லாரி ஓட்டுநர் செந்தில் காயமடைந்தார். காயமடைந்த அனைவரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலைய கொதிகலனில் ஏற்பட்ட பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மொத்தம் 2 நிலைகள் உள்ளன. முதல் நிலையில் உள்ள 3 அலகுகள் மூலம் தலா 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இரண்டாவது நிலையில் உள்ள 2 அலகுகளிலிருந்து தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெறுகிறது. இந்நிலையில் முதலாவது நிலையின் முதல் அலகில் உள்ள கொதிகலனில் பழுது ஏற்பட்டதால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 19ஆம் தேதி இரண்டாவது நிலையின் முதல் அலகில் நிலக்கரியை எரிக்கும் டர்பன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி அருகே நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக கூறி தனியார் குடிநீர் ஆலையை கிராம மக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் தடங்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட கக்கஞ்சிபுரம், ஜீவா நகர் உள்ளிட்ட 10க்கும் அதிகமான கிராமங்களுக்கு சத்யா நகர் ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சத்யா நகரில் செயல்பட்டு வரும் தனியார் குடிநீர் ஆலையால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக கூறும் கிராம மக்கள் குடிநீர் ஆலையை உடனடியாக மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சக்தி மினரல் வாட்டர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அந்த வேஸ்டேஜ் தண்ணி ஃபுல்லாக ஏரியில் கலப்படம் பண்ணுறாங்க. ஆடு மாடு வந்து குடிச்சு ஆடு மாடெல்லாம் செத்து போயிருக்குது. அதே மாதிரி பஞ்சாயத்து போர்னு பார்த்தீங்கன்னா 5 போர் இருக்குது. மெயின் வந்து குடி தண்ணி ஆதாரம். அந்த பஞ்சாயத்து போரில் வந்து 5 போருக்குமே வந்து இந்த தண்ணி வந்து சப்ளை ஆகுது. நல்லா குடிச்சிட்டு உடம்பு சரியில்லாத கண்டிஷனில் எல்லாம் டெங்கு காய்ச்சல், அந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல் நல்லா படுத்துனுக்குறாங்க. கழிவுநீர் வெளியே ஏரிக்குள்ளே வருது. அந்த தண்ணி வரதுனால ஜனத்தங்களுக்கோ மாடு எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது. காய்ச்சல் எல்லாம் வருது. காலரா, டெங்கு காய்ச்சல் எல்லா நோயும் உற்பத்தி ஆகுதுங்க. 5 போர் இந்த இடத்துல அந்த ஏரியில் வந்து 5 போர் இருக்குது. அந்த 5 போர் இந்த இடத்துக்கு போகிற அதில் தான் தண்ணி வந்து டெலிவரி ஆகுது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ராஜகம்பள நாயக்கர் சமூகத்தின் வினோதமான பாரம்பரிய முறை திருமணம் நடைபெற்றது. இங்குள்ள எழுவனம்பட்டி கிராமத்தில் 400 ராஜகம்பள நாயக்கர் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 300 ஆண்டுகளாக முன்னோர்களின் பாரம்பரிய முறையில் திருமணம் செய்து வரும் இவர்கள் மணமக்கள் ஜெயபாலன், சிவசக்தி ஆகியோரது திருமணத்தையும் பாரம்பரிய முறையில் நடத்தினர். பெருமாள் கோவில் மலையிலிருந்து கொண்டுவரப்பட்ட பாலமரம், உசிலை மரக்குச்சிகள், இலை தழைகளால் ஊர் மந்தை வெளியில் சிறிய பந்தல் அமைத்து திருமணம் நடந்தது. உரிமை மேளம் முழங்க மணமகள் கழுத்தில் மணமகன் தாலி கட்டினார். பின்னர் குதிரையில் வலம் வந்த அவரை பந்தலுக்கு தூக்கிச் சென்று மணமகள் அருகே நிறுத்தினர். அதன் பின்னர் இளைஞர்களின் தேவராட்டத்துடன் திருமண விழா இனிதே நிறைவடைந்தது. நடத்துனதை இப்போ நாங்கள் வந்து பாரம்பரியம் நடத்திக்க வரோம். நாங்கள் இன்னும் எங்கள் பிள்ளைகளும் அதை தான் செய்வாங்க. இந்த மாற்றங்கள் நாங்கள் வந்து புதுசாக எதுவுமே நாங்கள் செய்யலை. மாற்றங்கள் எதுவுமே நாங்கள் செய்யலை. நாங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் நாங்கள் இப்போ வந்து பாரம்பரியாக செஞ்சுக்க வரோம். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதி தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ள யானை கூட்டத்தை சுற்றுலா பயணிகள் பயம் கலந்த உற்சாகத்துடன் பார்த்து ரசித்துகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், மசினகுடி, முதுமலை, பார்லியார் உள்ளிட்ட பகுதிகளில் தேவையான உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பதால் யானைகள் அதிக அளவில் காணப்படுவது வழக்கம். ஆனால் உதகை, கோத்தகிரி, மஞ்சூர், குந்தா போன்ற பகுதிகளில் யானைகள் தென்படுவது மிகவும் அரிய நிகழ்வு என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மஞ்சூர் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் முதன்முறையாக யானை கூட்டம் ஒன்று முகாமிட்டுள்ளது.
வழக்கமான வழித்தடத்தில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக அவை வழித்தவறி வந்திருக்கலாம் என்று தெரிகிறது. குட்டிகளுடன் உலாவரும் யானை கூட்டத்தை சுற்று வட்டார மக்களும் சுற்றுலா பயணிகளும் அச்சம் கலந்த ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். தோட்டமும் இந்த யானை நிற்கிற இடத்துல தான் 2 தோட்டம் இருக்குது. இதனால் தோட்டத்துக்கு லேபர்ஸ் போகிறதும் தேலை பறிக்க போகிறதும் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இதுவரை இந்த மாதிரி நான் யானைகளை பார்த்ததில்லை. கெத்தையிலேருந்து எப்பயோ வழி தவறி வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முயற்சி பண்ணி இந்த யானையை விரட்டினாக்கா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த லோக்கலில் எந்த இடத்துலையும் இது வரைக்கும் யானையை பார்த்ததே இல்லை. நாங்கள் பிறந்ததுலேருந்து இது ஃபஸ்ட் டைம் பார்த்தது. ஆனையை பார்க்குறதே முதல்ல பார்க்குறோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் ரொம்ப ட்ரை பண்ணி அதை விரட்டுறதுக்கு பார்த்துட்ருக்குறாங்க. பட்டு இன்னும் அவங்களா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. போகிறதில்லை அது இடத்த விட்டு. விழுப்புரம் நகராட்சி பகுதியில் பல ஆண்டுகளாக கழிவு நீரில் மிதக்கும் குடியிருப்புகள் மற்றும் சாலை வசதி இல்லாமையால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். விழுப்புரம் நகராட்சியின் 14வது வார்டுக்கு உள்பட்ட பகுதிகளான கம்பன் நகர், திருநகர், லட்சுமி நகர் பகுதிகள் விழுப்புரம் நகரின் விரிவாக்க பகுதிகளோடு இணைக்கப்பட்டு நகராட்சி பகுதிகளாக மாறியுள்ளன. இப்பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் வாகன இரைச்சல் சத்தம் மற்றும் சுகாதார சீர்கேடுகளிலிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். இப்பகுதியில் ஏன் தான் வீடு கட்டினோமோ என குடியிருப்பு வாசிகள் வருந்தும் அளவுக்கு அடிப்படை வசதி ஏதும் செய்யப்படவில்லை. எங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 1500 குடும்பங்களுக்கு மேலே நான் அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சுற்றி மழை பெஞ்சதுன்னா நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. சாலை வசதி, மின்சார வசதி, அந்த கழிவு நீர் போகிறதுக்கு வாய்க்காய் எதுவுமே கிடையாதுங்க. அவங்கவுங்க தேவைப்பட்டால் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மண் அடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் மேடு தூக்கிட்டு அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். அதனால எங்களுக்கு இந்த சாலை வசதி கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. இப்பகுதிகளில் கால்வாய் வசதி இதுவரை செய்து கொடுக்கப்படவில்லை. இதனால் இங்குள்ள குடியிருப்புகளில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் தெருவெங்கும் தேங்கி சுகாதார சீர்கேடுகளை உருவாக்கி வருகிறது. மழைநீர் வடிகால் வசதி இல்லாமல் உள்ளதே இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக உள்ளது. இது ஒரு 10 வருஷமா அப்படிதான் இருக்குது. மழை பெஞ்சாலும் மழை பெய்யாட்டாலும் தண்ணி அப்படி நிற்குது. இது கால்வாய் வசதி கிடையாதுங்க. நாங்கள் எவ்வளோ எல்லாரும் சொல்லி பார்த்தோம். வீட்டை விட்டு வெளியே வர முடியல. குடி தண்ணீர் வசதி கிடையாது. வீட்டு தண்ணி பூரா வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், யாரும் செவி சாய்க்கலை. தேங்கி கிடக்கும் கழிவு நீரால் பெருகும் பூச்சிகளாலும் கொசுக்களாலும் பல்வேறு நோய்கள் உருவாகி வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பாம்பு மற்றும் விஷ பூச்சிகளின் நடமாட்டமும் மக்களை அச்சுறுத்தி வருகின்றன. மழை காலத்தில் தான் என்றில்லாமல் சுட்டெரிக்கும் வெயில் காலத்திலும் இதே நிலைதான். கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு கால்வாய் அமைத்து தர கோரி பல முறை நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இங்கே 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. மழை பெஞ்சு அந்த ரோட்டில் நட முடியல. ராத்திரி ஆச்சுன்னா லேடிஸ் இந்த பக்கம் வரல. சுற்றி பாம்பு நிறையா இருக்குது. அதனால் அந்த ட்ரைனேஜ் வசதி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரைனேஜ் இது வாய்க்க போகிறதுக்கு வழி பக்கத்துலேயே இருக்குது. மெயினில் வாய்க்கா இருக்குது. அது லைன் பண்ணி விட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எடுத்தாக்க நல்லாயிருக்கும் அந்த ஏரியா. பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியாக இப்பகுதிகள் இருந்தபோது கூட ஒரு சில வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாகவும் நகராட்சியில் சேர்க்கப்பட்டது முதல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிப்பதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். கால்வாய் வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சாலை வசதிகளை சீர்படுத்தி தீவு போன்று வாழும் நிலையை மாற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் சிறப்பு செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஆர். சுரேஷ். சிங்கப்பூர் WTA டென்னிஸ் போட்டி மரியா ஷரபோவா, சிமோனா ஹெலப் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆப்பிரிக்க நாடான டான்சானியாவில் அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இன்று முடிவுகள் வெளியாக உள்ளன.
கிழக்கு ஆப்பிரிக்க நாடான டான்சானியாவில் கடந்த 50 ஆண்டு காலமாக CCM கட்சி ஆட்சியில் உள்ளது. ஜான் மகுஃபலி தற்போது அதிபராக இருக்கிறார். இந்நிலையில் 2,20,00,000 வாக்காளர்கள் கொண்ட டான்சானியாவில் நேற்று அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. அதிகாலை 5 மணி முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். தேர்தல் கணிப்புப்படி இந்த முறையும் CCM கட்சிக்கே அதிபர் வாய்ப்பு என்றாலும் நாடாளுமன்றத்தில் அந்த கட்சிக்கு போதுமான இடங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை என கருதப்படுகிறது. இதனிடையே அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் எட்வர்ட் லோவசா இந்த முறை தனக்கே வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற கடைசி ஒருநாள் போட்டியில் 214 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று ஒருநாள் தொடரையும் கைப்பற்றியது. மும்பை வான்கடை திடலில் பகல் இரவு ஆட்டமாக தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தென்னாப்பிரிக்க அணியின் தொடக்க ஆட்டக்காரரான காக் 109 ரன்களும், டூப்ளெசஸ் 133 ரன்களும், டி வில்லியர்ஸ் 119 ரன்களும் குவித்து இந்திய அணி வீரர்களின் பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறடித்தனர். 50 ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்க அணி 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 438 ரன்கள் குவித்தது. It's headed a long way. And will go over as well. Had a couple of deliveries. Oh, he goes through with the shot. Put some pressure on the umpire because that was missing leg. பின்னர் 439 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. தென்னாப்பிரிக்க வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய இந்திய அணி 36 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 224 ரன்கள் மட்டுமே எடுத்து படுதோல்வி அடைந்தது. 214 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. 20 ஓவர் போட்டி தொடரை கைப்பற்றிய தென்னாப்பிரிக்க அணி முதல் முறையாக ஒருநாள் தொடரையும் இந்திய மண்ணில் கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. சிங்கப்பூர் WTA டென்னிஸ் போட்டியில் ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா போலந்தின் ரட்வன்ஸ்காவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். உலகின் முன்னணி டென்னிஸ் வீராங்கனைகள் மற்றும் மகளிர் இரட்டையர் அணிகளுக்கான WTA டென்னிஸ் போட்டி சிங்கப்பூரில் நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் உலகின் 2ஆம் நிலை வீராங்கனையான ரொமேனிய நாட்டின் சிமோனா ஹெலப் அமெரிக்க ஓபன் சாம்பியனான ஃபிளேவியா பெனட்டாவுடன் மோதினார். அதில் 6-0, 6-3 என்ற செட் கணக்கில் பெனட்டாவை வீழ்த்தி ஹெலப் வெற்றி பெற்றார். அதுபோல போலந்து நாட்டின் அக்னிஸ்கா ரட்வன்ஸ்காவை எதிர்கொண்ட ரஷ்யாவின் மரியா ஷரபோவா 4-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ரட்வன்ஸ்காவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களுக்கு 15 கோடி ரூபாய் அபராதம். இலங்கையின் எச்சரிக்கைக்கு இந்தியா பதிலடி. காஷ்மீரில் 3வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல். பாதுகாப்பான பகுதிகளுக்கு மக்கள் இடமாற்றம். பீகார் எதிர்பார்ப்பது சிறப்பு அந்தஸ்தை மட்டுமே. தேர்தல் பிரச்சாரத்தில் மோடிக்கு நிதிஷ்குமார் பதில். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.